ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரெட் வெல்வெட்டும் கஸ்டர்ட் மில்க் க்ரீம் கேக் தான் செய்ய போகிறேன். அது நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ரெட் வெல்வெட் கேக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து நம்மளுக்கு 2 கப்பு தேவைப்படும். நான் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1½ டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 2 கப்பு மைதாவுக்கு 4 முட்டை சேர்க்க போகிறேன். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் தேவை நம்மளுக்கு. அப்புறம் ரெட் வெல்வெட்டுக்கு நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவை. இப்போ கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து எக்கை வந்து நான் ஒயிட்டை மட்டும் தனியாக ஊற்றி நான் அதை பீட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். எல்லோ தனியாக வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் மட்டும் தனியாக போட்டுக்கலாம். எல்லோ போட வேணாம், எல்லோ தனியாக நம்ம பீட் பண்ண போகிறோம். ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒயிட்டை தனியாக எடுத்து எல்லோ இப்படி தனியாக பவுலில் வச்சுக்கலாம். இப்போ 4 முட்டையோட வெள்ளைக்கருவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணேன். நல்லா நம்ம இந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தட்டினா கூட கீழே விழாத அளவுக்கு நம்ம ஸ்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ தெரியுதுங்களா, நல்லா ஒயிட்டாக பொங்கி அப்படியே வந்திருக்கு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எல்லோ கருவை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். எல்லோ கலர் வந்து லைட் எல்லோவாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லோ வந்து நல்லா ஒரு லைட் எல்லோவாக மாறிச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலான்னா, நான் வந்து ஆயில் அரை கப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எக்கும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும்.
இப்போ அந்த ஆயிலும் மஞ்சள் கருவும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டையோட கவுச்சி வாடை இல்லாமல், நீச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த வெண்ணிலா எசன்ஸை வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மைதாவில் நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் ஆனால் கேக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது கூடயே நம்ம வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரெட் கலர் கலர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சுகரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம பீட்டர் வச்சு தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பாலை இதில் காமிக்க மறந்துட்டேன். ஒரு 1/2 கப்பு போல் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த சுகரோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாவோட வந்து நம்ம இந்த எக்கோட மைதாவையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவையும் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். மீதமுள்ள மாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த ஒரு டிஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோ இந்த மாதிரி விழணும். இதில் ஒட்டாத அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எக்கை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் எக்கெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கேக் பாத்திரத்தில் நம்ம எப்படி ஊற்றி வேக வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கேக்கு ட்ரே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீ இருந்தாலும் கீயை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கீ தான் எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஊற்றியாச்சு. நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பபுள்ஸ் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துகிட்ட பிறகு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷார்ப்பான எது இருந்தாலும் சரி, ஓகே, நைஃபு அப்படி இல்லைனாலும் எதனா வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விடுறதுக்காக இப்படி கீறி விட்டுக்கோங்க. நானும் அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து செய்கிறேன். நான் மைக்ரோவன்லேயும் செய்யலை, எதுவும் செய்யலை. நீங்களும் பேசிக்காக எப்படி வீட்டில் செய்யலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட கேக்கு உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து உள்ளே வைக்கணும். எப்படி உள்ளே நம்ம வச்சுட்டு இந்த பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். ரொம்ப பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்போ தான் நம்ம கேக்கு நல்லா பேக் ஆகும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நடுவில் வந்து குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம், குத்தி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 1/4 ஹவர் கழித்து கரெக்டாக இருக்கும் டைமிங். இப்போ வந்து கேக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம வேக போட்டாச்சு. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலான்னா, விப்பிங் க்ரீம் அடித்து வச்சதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, அது வந்து ஃபீஸெல்லாம் நல்லா சில்னஸாக கெட்டியாக ஆகணும். அதனால நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேலே அலங்கரிக்கும் போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் செய்கிறதுக்காக இப்போ அது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அது இப்போ நான்ஸ்டிக் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம மில்கை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணி வச்சு இதுலேயே நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூடாயின்ருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர், சுகர் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் எவ்ரிடே மில்க் பவுடரு ஒரு பாக்கெட்டும் நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு அந்த மில்க் வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. பாலை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் கஸ்டர்ட் பவுடரை நம்ம ஊற்றணும் இதில். இல்லைனா அப்படியே கெட்டி ஆகிடும். இப்போ இது கூட வந்து நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு மில்க் ஊற்றிருக்கேன். இதில் வந்து 1 கப்பு வந்து சுகரையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கப்பு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு சேருங்க. எனக்கு இது ஓகேன்ற மாதிரி இருக்குது. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சுகர் எக்ஸ்ட்ராவா போதுமா அப்படின்னு சொல்லி. நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் மறுபடியும் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் மில்க் க்ரீம் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் இன்னும் 2 டேபிள் ஸ்பூனும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்களும் டிஸ்கை வச்சே பண்ணுங்கள். பாருங்கள் திக்காகிட்டே வருது நம்மளுக்கு. இன்னும் நல்லா கெட்டியாக கிடைக்கணும் பேஸ்ட் மாதிரி. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாரும் ரெட் வெல்வெட் கேக்குனா வெறும் வந்து க்ரீமும் ரெட் வெல்வெட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க கேக் பேஸ் வச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூட இருக்கணுன்றதுக்காக கஸ்டர்ட் மில்க் க்ரீமை வச்சு நான் அப்ளை பண்ணி செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் நல்லா எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளோட க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு. நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ரொம்பவும் இந்த மாதிரி இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஏன்னா இதை நல்லா கூல் பண்ணணும் நம்ம. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம வந்து வேறு எந்த கலரும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. கஸ்டர்ட் பவுடர்லேயே நம்மளுக்கு எல்லோ கலர் கிடைக்கும். அதனால் இதுக்கு கலர் தேவையில்லை. நம்மளோட கஸ்டர்ட் மில்க் பவுட்ரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். நல்லா கூல் ஆகட்டும்.
வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, 1 கப் தேவைப்படும். நான் அதனால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணிக்கு சுகரும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம கேக்கை வந்து லேயர் லேயராக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்காக. சுகர் வாட்டரில் தான் எல்லாம் டிப் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து இதுக்காக மில்க் பவுடரை நான் சேர்க்குறேன். அமுல் மில்க் பவுட்ரு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். எனக்கு இதுவே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இன்னொரு பாக்கெட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் மில்க் இருந்தால் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கரைச்சிக்கிட்டா போதும். நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அப்படியெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நீங்கள் எப்படி கேக்குக்கு சுகர் சிரப்பு செய்வீங்களோ அந்த மாதிரி தான். செய்ய தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நீங்கள் மில்க் பவுடரில் செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ரெட் வெல்வெட் கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்ட சுகரு, மில்க் பவுடர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்சம் பொங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம கேக்கும் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஓகே, நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக நம்ம மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கூல் ஆகணும். இதையும் நான் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூல் ஆகணும். நம்ம கேக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆறியும் போச்சு. இப்போ அதை வந்து அப்படியே இந்த பிளேட்டில் கவுத்து எடுத்துடலாம். அப்படியே இந்த பிளேட்டையும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெட் வெல்வெட்டு. நான் வந்து லைட்டாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குது. ஓகே, இதை அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் அந்த மில்கை வந்து ஃபுல்லாக டிப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கேக்கு ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் மில்க் க்ரீம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம்.
நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ரெட் வெல்வெட்டுன்னு சொல்லி ரெட் கலர் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப கலர் வேணான்னு சொல்லி நாங்கள் தான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெட் வெல்வெட்டுக்கு கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அதே மாதிரி விப்பிங் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது மேலே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி மில்கில் டிப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மில்கில் டிப் பண்ணிக்கணும். முதல்ல சுற்றி உள்ளதை ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மில்க்கு இல்லைன்னா நீங்கள் சுகர் வாட்டருக்கு பார்த்தீங்களா, அதில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் அதே மாதிரி கஸ்டர்ட் மில்க் க்ரீமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஒரு லேயரும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இதை நல்லா இப்போது ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் செட் பண்ணணும். அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ இதுவாக ஸ்டிப்பாக அடித்தோம், வெளியே வச்சு கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே போட்டாச்சு. இப்போ நடுவுலையும் நம்ம போட்டுப்போம். அதில் வேறு மாதிரி டிசைன் போட்டுப்போம். ஓகே, அதே மாதிரி கீழே கீழே வந்து நான் லேசான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஓவராக மெல்ட் ஆகிடுச்சு. எனக்கு சரியாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இங்கே வந்து கரண்ட்டு போனதுனால க்ரீம் கொஞ்சம் மெல்ட் ஆனதுனால கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு பாப்பா சொல்லுவா எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க உள்ள லேயர் பாருங்க. ஓகே ஸ்டவ் சாப்பிட்டு பாரு. கத்தியில தான் சாப்பிடுவீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பரவாயில்லையா இருக்கா? அது என்னது நடுவில் எல்லோ கலர் க்ரீம்? கஸ்டர்ட் மில்க் க்ரீம். அதோட சேர்த்து சாப்பிடணும், அப்பதான் தெரியும் அதோட. சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேக்கு செஞ்சேன் இல்லைங்களா. அதாவது இவ்வளோ நாள் நான் வீட்டில் வந்து கம்மியாக செஞ்சேன். இவ்வளோ தான் லேயரு இருக்கும் கேக்கே ஹைட்டு, அந்த மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வீடியோ முன்னாடி காமிக்க வந்து பெரிய சைஸாக செஞ்சேன். என் பையனுக்கு பொண்ணுக்கு கொடுத்தேன். பொண்ணு வந்து இது வருங்க இன்னும் வந்து தட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகுதுன்னு என் பையன் சொல்கிறான், வேறு லெவல்ன்றான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கான், செமையாக இருக்கான். எப்படிமா இப்படி செய்கிற அப்படின்றான். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நீங்களும் நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரெட் வெல்வெட் வந்து அந்த கலர்லேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும் கேக் வந்து. நான் வந்து கலர் கம்மியாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.